ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் கரெக்டாக எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோங்க. பாருங்கள், எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிங்கன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இது மாதிரி செட்டாக எடுத்து வச்சுருங்க. நம்ம தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே சீக்கிரமாக தைக்கிற அளவுக்கு டைம் மிச்சம் ஆகுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பட்டி வந்து தைக்க போகிறேன். பட்டி கிளாத் 4 கிளாத் லைனிங்கில் வச்சுருப்போம். ஆப்போசிட் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அது மேலே பட்டி கிளாத்தோட லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து கிளாத்தில் மெஷர் பண்ணியிருப்போமோ அந்த அளவை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். பேக் சைடில் ஆரம்பித்து ஒரு சைடு பட்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து முடிக்கிறோம். அடுத்த சைடு பட்டி தைக்கும்போது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடத்துல முடிக்கிறோமோ அதே இடத்துல திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அதே தான் இப்போது ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கேன். அடுத்த பீஸை ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆரம்பித்து தைச்சி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பக்கம் வந்து கரெக்டாக வரும். ரெண்டுமே ஒரே பக்கம் வர அந்த கம்ப்ளைண்ட் வராது. இப்போது நம்ம லைட்டாக நெகத்தால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை நல்லா நீவி விட்டுட்டு உள்பக்கம் போகிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம உள்பக்கம் எவ்வளோ பிசுறு கிளாத் மடித்து தைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அப்போது அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மாதிரி நல்ல ஸ்டிஃபாக நமக்கு வந்து பட்டி பீஸ் வந்து கிடைக்குங்க. இப்போது நான் வந்து மடித்து தைச்சிருக்க அந்த அளவு மேலேயே தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெளிவாக புரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். இந்த ஸ்லீவோட மெயின் கிளாத் பக்கம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். மெயின் கிளாத் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம கை மடித்து தைக்க எவ்வளோ கிளாத் விட்டுருப்போமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே 2 ஸ்லீவையும் அதே அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணுங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதில் கம்ப்ளைண்ட் வந்து வராமல் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் தைக்கும் போதே ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வராது. பிரித்து தைக்க வேண்டிய அந்த அவசியமும் இருக்காதுங்க. தைக்கும்போது அதிகமாக பிரித்து தைச்சோம், பிசுறு இருக்கிற மாதிரி தைச்சோன்னாலே அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போது நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்துக்கு அடியில் பிசுறு பகுதி வந்து லைனிங் பக்கமாக போகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்புறீங்க அப்படின்னா ஸ்லீவோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. ஒரு சிலருக்கு வந்து ஸ்லீவில் ஸ்டிச்சிங் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக ஓர தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஓரத்தில் தையல் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லைனிங் கிளாத்தில் தையல் போட்டு பிசுறு பகுதியை உள்பக்கமாக திருப்பிக்கிட்டோம். ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக இப்போ ஓரத்தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குங்க. ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியான அளவுகளோட மெஷர்மெண்ட் சார்ட்டு கூட தனியாக கொடுத்துருக்கோம். கழுத்தகலம், ஷோல்டர் அகலம் இதெல்லாம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் சார்ட் கொடுத்துருக்கோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய டெய்லரிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி நீட்டாக எடுத்துட்டோம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பேக் போர்ஷன் வந்து தைச்சிக்கலாங்க. பின் துண்டு எடுத்து கரெக்டாக நம்ம வந்து இதை கழுத்து வந்து மடித்து திருப்ப போகிறதில்ல. கழுத்து பீஸு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் அடிக்க போகிறோம். ஸோ மெயின் பக்கமாக போட்டு லைனிங் கிளாத் அதுக்கு மேலே வச்சு கீழே இடுப்பு பகுதியில் நம்ம மடித்து தைப்போம்ல, அதை மட்டும்தான் நம்ம இப்போ வந்து மடித்து தைக்க போகிறோம். கழுத்து பகுதியை அடித்து திருப்பலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கழுத்து பகுதியை அடித்து கூட திருப்பிக்கலாம். நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கும்போது இன்னுமே ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடித்து தைக்க இடுப்பு பகுதியில் எவ்வளோ கிளாத் விட்டுருந்தனோ அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் லைனிங் பக்கம் பிசுறு பகுதி போகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு நெகத்தால் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. லைனிங் பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிசுறு பகுதியும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது
நம்ம தையல் போட்டு முடிச்சுட்டு இதை அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பிக்க போகிறோம். லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்க போகிறோம். மேல் பக்கம் வச்சு அடித்தோம், அடித்து திருப்பியாச்சு உள் பக்கம். இப்போ ஃபுல்லாக ஓர தையல் தான் போட போகிறோம். கழுத்து பகுதி, ஷோல்டர், கழுத்து, சைடு எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஓர தையல் போட போகிறோம். ஒரு சைடு ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து நான் அப்படியே கழுத்து பகுதி வரைக்கும் கொண்டு வந்து அடுத்த சைடு ஷோல்டர், ஹாம்ஹோல், சைடு, கீழே பாட்டம், அடுத்த சைடு, அடுத்த ஹாம்ஹோல் சைடுன்னு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ் வந்து ஒரு முறை பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தாங்க சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து டெய்லரிங்காக இருக்குது. ப்ளவுஸ் பேட்டர்ன் கூட போட்டு சேல் பண்ணிகிட்ருந்தோம். தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சைஸுக்கும் ரெக்கார்டிங் வீடியோஸ் கூட போட்டு குரூப் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேக்ஸி ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ் கூட நம்ம சாரீலேருந்து ஓல்டு சாரியை கன்வெர்ட் பண்ணி நீட்டாக நியூவாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய லாங் ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் டிசைன், ஸ்லீவ் டிசைன்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு டாட் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் டாட்டு 2 சைட்லேயும் டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்து பேக் போர்ஷனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஃப்ரண்ட் டாட்லாம் பிடிக்கிறது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க்கிங் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவு மெஷர் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவை நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன். பேக் போர்ஷனும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஃப்ரண்ட்டுமே நம்ம வந்து கழுத்து பகுதியை அடித்து திருப்பலை. ஸோ மெயின் கிளாத்தை அடிப்பக்கம் போகிற மாதிரியும் உள்பகுதி நம்மளை பார்க்குற மாதிரியும் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம டாட்டுக்கு வந்து ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணோம். ஸோ அந்த அளவு நல்லாவே விசிபிளாக தெரியுது. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே உள் பக்கத்துலேயே லைனிங் மேலே வச்சு ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கழுத்து அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் லைனிங் மெயின் கிளாத் வந்து வெளிப்பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சு லைனிங் பீஸை மேலே வச்சு கழுத்து பகுதியை அடித்து திருப்பணும். அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, நார்மல் கட்டிங் ப்ளவுஸு, துணி கம்மியாக இருக்க ப்ளவுஸில் கூட எப்படி கிளாத் கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஓரத்தையல் போட்டுட்டோம். மெயின் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான துணிகளை கட் பண்ணி எடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி 2 பக்கமும் இருக்கக்கூடிய ரைட்டு லெஃப்ட்டு இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் நம்ம இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக டாட் பிடிக்க போகிறோம். டாட்டுக்கு வந்து உயரத்துக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அகலத்துக்கு நம்ம ஏற்கனவே கட்டிங்கில் சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம். அந்த அளவை கரெக்டாக வச்சு ஒரு டாட் போட்டுக்கலாம். 2வது டாட்டுக்கும் அதே மாதிரி மார்க்கிங்கும் சிசர் கட்டும் இருக்குது. நீங்கள் கட்டிங்கில் சிசர் கட் எங்கெங்கே போடணுமோ அவங்க மறக்காமல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்குங்க. இப்போது டாட் பிடிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம அடுத்த சைட்லேயும் டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டுக்கு கரெக்டாக அந்த சிசர் கட்டை மேட்சாக வச்சு எவ்வளோ ஹைட் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே 2வது டாட் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பட்டி கட் பண்ணிங்கன்னா பட்டி துணி கூட பத்தாமல் போகிற பிரச்சனையே வராதுங்க. ஹைட் வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம தைக்கும்போது அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கான்றதை எப்போவுமே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக பட்டியை வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பட்டி கிளாத்தை முன்னே வச்சுட்டு ப்ளவுஸ் கிளாத்தை அதுக்கு தள்ளி வச்சு தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு டாட்டை வந்து இடுப்பு சைடில் போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், நமக்கு பட்டி கிளாத் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைட்லேயுமே பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் நீட்டாக ஈவனாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஜஸ்ட் ரவுண்ட் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு பட்டியோட நீளத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி கிளாத்து பத்தாமல் போகிற பிரச்சனை வராது. மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு பட்டி கிளாத்தை முன்னே வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். சைடில் வந்து அந்த டாட் பகுதி வந்து மடிப்பு வந்து சைடில் போகிற மாதிரி மடித்து விட்டுருங்க. 2 தையல் போட்டு விட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் வந்து கம்பல்சரி பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஹூக் பட்டி வி பட்டி தான் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம லைனிங் கிளாத் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக நம்ம வந்து ஹூக் பட்டி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சில் வச்சு தைங்க. வி பட்டி அடிக்க போகிற இடத்துல 1/2 இன்ச்சு கேப் விட்டு தையல் போடுங்க. அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு நான் தையல் போட்டுட்டேன் வி பட்டிக்கு. அடுத்தா அப்படியே கிளாத்தை லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம போட்ட தையலை விட ஒரு நூல் அளவுக்கு தள்ளி வச்சுட்டு சென்டராக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ வி டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே வி டாட் வைக்கணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் நம்ம வி டாட் எடுத்துக்கலாம். நல்லா டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஹூக் மாட்டி இழுக்கும்போது துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது நம்ம வி டாட்டும் அடித்து முடிக்க போகிறோம். அடுத்து தான் நம்ம ஹூக் டாட் தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவங்க சொல்கிற எல்லா மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டோம் வி டாட். அடுத்ததாக ஹூக் டாட் தைக்க போகிறேன். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அப்படியே தைச்சாலும் சரி, இல்லை கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அப்படியே திருப்பி நீங்கள் மடித்து தைச்சிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம தைச்சோம். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே உள்பக்கம் திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பேக் சைடில் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். வி டாட் அடிச்சிருக்க பக்கத்தில் எப்போவுமே அந்த வி டாட்லேருந்து தள்ளி தான் இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹூக் டாட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எப்பவும் போல் அந்த இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். அப்போது அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக பேக் சைடோட மெயின் கிளாத் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் சைடோட மெயின் கிளாத் உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணி விடுங்க. ஷோல்டர்லேயுமே 2 தையல் போட்டுருங்க. ஃப்ரண்ட்லேருந்து ஹார்ம்ஹோல் சைடு போகிற மாதிரி எப்போவுமே தைச்சி விடுங்க. அப்போது சைடில் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஹார்ம்ஹோல் சைடில் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து எப்போவுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. அது வந்து அந்த சைடில் நம்ம ட்ரிம் பண்ணும்போது அகலமானாலும் பிரச்சனை இருக்காது. அதுவே நீங்கள் முன்னே ஹார்ம்ஹோல்லேருந்து ஃப்ரண்ட் சைடு தைச்சிங்கன்னா கழுத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா விரிஞ்சு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் சென்ட்ரு வச்சு ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எப்போவுமே தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் கம்பல்சரி போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்லீவையும் ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 ஷோல்டரும் ஈவனாக வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம அடுத்த ஷோல்டரையும் தைக்க போகிறோம். ஸ்லீவ் கட்டிங்குமே நம்ம வந்து சந்தேகமே இல்லைங்க. நம்ம போட்ட மெஷர்மெண்ட் படி நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஸ்லீவை அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். அளவு மாறவே மாறாது. நான் 2 தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து பகுதியை மடித்து அடிக்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் வந்து சைடு க்ளோஸ் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸை ஒன்றோட ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்து கிராஸ் பீஸை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட வச்சு தைங்க. நீட்டாக இருக்கும். சுருக்கமாக இருக்காது. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் சுருக்கமாகவே வந்து வராது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க உள்பக்கம் வர மாதிரி. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தோட மேலே கிராஸ் பீஸை வச்சு ஒரு கைடு அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு வரலாம். ப்ளவுஸ் பீஸை இழுத்துறாதீங்க. அப்போது நம்ம தைச்சி முடிச்சிட்டோன்னா கழுத்து ரொம்ப லூஸாக விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் பீஸை இழுக்காமல் கிராஸ் பீஸை மேலே வச்சு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கேப்புனா 1/4 இன்ச்சு கேப்லேயே வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம வந்து வளைவுகளில் சின்னதாக ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் வந்து வளைவுகளில் ஃப்ரண்ட்டு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வளைவான பகுதியில் மட்டும் சிசர் கட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே லைட்டாக வந்து ஒரு மடிப்பு மடித்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணுறதுல ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலே அந்த பிசுறு பகுதி வர மாதிரி வச்சு உள்பக்கம் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
ஃபுல்லாக கரெக்டாக அந்த நம்ம முன்னாடி ஜாயின் பண்ணோம்ல 2 பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணோம்ல அந்த தையல் மேலேயே அந்த பிசுறு பகுதி வர மாதிரி மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கிளாத்தை இழுத்து தைக்க வேண்டாம், அப்படியே வச்சு நம்ம போட்ட தையல் மேலேயே வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தைச்ச அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுறு பகுதி இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடித்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா அந்த கழுத்து பகுதியோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃபிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக அந்த பிசுறு பகுதியை மடித்தோம்ல அதை உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்டில் திருப்பி நீங்கள் வேணும்னா ஓரத்தில் ஒரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போடுவாங்கள்ல கழுத்து பகுதியில், அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஓரத்தில் ஒரு தையல் போடுறதுனாலும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து சைடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த 2 பீஸும் அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு மேலே பேக், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு தையல் போடுங்க. ஸ்லீவோட சுற்றளவு நமக்கு தெரியும், அந்த அளவை கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு அப்படியே கிராஸாக ஒரு தையல் போட்டு விடுங்க. கரெக்டாக ஸ்லீவ்கிட்ட அந்த கிராஸ் பாயிண்ட் வந்து ப்ளஸ் பாயிண்ட் வர மாதிரி வரணும். அதை கரெக்டாக எடுத்து வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தையல் தொடர்ந்து போட்டுக்கோங்க. தேவைன்னா பிரித்து விடுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கிளாத்தில் வந்து பிசுறு பகுதி வராமல் இருக்கிறதுக்காக கிளாத் 2ஐயும் ஒன்றா வச்சு அந்த ஓரத்துலேயும் தையல் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குங்க. இதே மாதிரியே நம்ம அடுத்த சைட்லேயும் ஸ்லீவை வந்து சைடில் வந்து ஸ்லீவையும் கீழே பாட்டம் சைடையும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டெய்லரிங்கில் எந்த டவுட்டும் இல்லாமல் ப்ளவுஸ், சுடிதார் எல்லாமே நீங்கள் ரொம்ப நீட்டாக, அதே சமயம் ரொம்ப வேகமாகவும் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். நம்மளோட ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டெய்லரிங் டிப்ஸோடு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.